நம்ம போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஸ்டோசாஸ்டிக் இண்டிகேட்டர் அப்படின்றது. இது கூட ஒன் ஆஃப் த டெக்னிக்கல் டூல் அனாலிசிஸ். சூஸ் எனி ஒன் ஆஃப் த டூல்ஸ். சப்போஸ் ஃபார் லாங் டேர்ம்க்கு ஒரு டூல்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு டூல்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஃப்ரேம் பார்த்து நீங்கள் வந்து எய்தர் சூஸ் எனி ஒன் ஆஃப் த டூல்ஸ். ஸோ அந்த டூல்ஸ் வந்து 50% அண்ட் 50% வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ எல்லா வீடியோஸ்லும் சொல்கிற மாதிரி மார்க்கெட் மீன்ஸ் எப்படி இருக்குது, ஃப்யூச்சர் ஒரு 5 years பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துட்டு ப்ளஸ் திஸ் இண்டிகேட்டர் இட் கிவ்ஸ் ஏ பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு அப்படி குடி. ஓகேங்க. அதே மாதிரி எல்லா ஷேர்ஸ் நீங்கள் பையாக செல் பண்ணும்போது கீப் சம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இட் வுட் பி குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இண்டிகேட்டர் வந்து ஸ்டோசாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்ற இண்டிகேட்டர் நம்ம பார்ப்போம். ஸோ எதுக்காண்டி இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த ஓவர் பாட் ஆர் ஓவர் சோல்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ல, ஸோ அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் ட்ரேடிங் ஆப், அதில் போய்ட்டு நீங்கள் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இண்டிகேட்டர்ஸில் வந்து ஸ்டோசாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்றத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் யூ வில் பி கெட்டிங் அன் இமேஜ் லைக் திஸ். ஸோ இப்படி ஒரு இமேஜ் அண்ட் பிலோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜஸும் இருக்கும், இண்டிகேட் பண்ணும். ஸோ ப்ரீவியஸஸ் கிளாஸ்லேயும் உங்களுக்கு RSI இந்த மாதிரி இதுலேயும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் இது வந்து எதோட லிமிட்குள்ளே இருக்கும் அப்படின்னா 0 to 100. ஓகேங்களா. 0 to 100குள்ளே 80 and 20 are the major points we are going to take. ஸோ இதில் வந்து ஓவர் பாட் அப்படின்னா சப்போஸ் ப்ரைஸ் மூமெண்ட் வந்து அபோவ் 80க்கு மேலே போச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்கிறது ஓவர் பாட். அப்போது என்னாகும், ட்ரெண்ட் வில் பி ரிவர்சல், டவுன் ட்ரெண்ட் போகும். சப்போஸ் பிலோ 20 கீழே போச்சு அந்த இண்டிகேட்டர் மீன்ஸ் அந்த சார்ட் வேல்யூ பிலோ 20 கீழே போகுது அப்படின்னா அது என்ன அப்படின்னா இட் இஸ் ஓவர் சோல்டு. அப்போ அங்கே ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வரும். இதுக்கு நீங்கள் எடுக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 days. தட் இஸ் ஃபார் ஷார்ட் டேர்ம்க்கு யூ கேன் சூஸ் திஸ் ஸ்டோசாஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்ற இந்த ஒரு டூல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தேர் ஆர் 2 types. ஓகேங்களா. ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ லைன் வந்து இருக்கும். ஸோ திஸ் ப்ளூ லைன் இஸ் கால்ட் ஆஸ் அன் percentage K அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் ஆரஞ்ச் லைன் இஸ் % D அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 14 days டைம் ஃப்ரம் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் சூஸ் திஸ். சப்போஸ் இஃப் த ப்ளூ லைன், ஓகேங்களா, ப்ளூ லைன் வந்து உங்களுக்கு அபோவ் திஸ் இருக்குது அப்படின்னா, அபோவ் த ஆரஞ்ச் லைன் இருக்குது அப்படின்னா இந்த மார்க்கெட் என்ன அப்படின்னா வில் பி இன் ஏ புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ மார்க்கெட் வந்து ப்ளூ லைனில் இருக்குது. ஸோ ஒரு ஓவர் பாட் அப்புறம் 80க்கு அப்புறம் இது கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா என்னாகும், இட் வில் பி இன் ரிவர்சல். ஸோ இந்த ப்ளூ லைன் தட் இஸ் % K இண்டிகேட்ஸ் இஸ் அபோவ் இருக்குது அப்படின்னா தேர் வில் பி ஏ ஸ்டீப் ஃபால். ஒரு புல்லிஷ் போயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த 80 அபோவ் டச் ஆனதுக்கப்புறம் என்னாகும், ரிவர்ஸ் ட்ரெண்ட் வில் அக்கர்ஸ். சேம் இந்த கேஸ் ஆஃப் ஆரஞ்ச் லைன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆரஞ்ச் லைன், ஓகேங்களா, தட் இஸ் % D இஸ் ஓவர் மீன்ஸ் அபோவ் த ப்ளூ லைன் மேலே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் வில் பி நெக்ஸ்ட் என்ன ஆகும், லோ க்ராஸ் பண்ணிட்டு இட் வில் பி இன் ஏ அப் ட்ரெண்ட். ஸோ கன்ஃபியூஷன் வேணாம். என்ன அப்படின்னா ப்ளூ லைன் உங்களுக்கு ஓவர்லேப் ஆகி ஆரஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஒரு ஓவர் பாட்க்கு அப்புறம் என்ன ஆகும்னா மார்க்கெட் வில் பி டவுன் ட்ரெண்ட். அதே இது உங்களுக்கு ஆரஞ்ச் லைன் இருக்குங்களா, ஆரஞ்ச் லைன் சப்போஸ் பிலோ த ப்ளூ லைன் கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிலோ திஸ் 20க்கு அப்புறம் மார்க்கெட் வில் பி இன் அப் ட்ரெண்ட். இதான் வந்து திஸ் ஸ்டோசாஸ்டிக் ஆசிலேட்டரோட ஒரு இது. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த ஆசிலேட்டரோட நம்மளுக்கு முடியாது, இதோட என்ன பண்ணால் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூமெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஃபார் எவ்ரி டவுன் ட்ரெண்ட் க்ராஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேர் வில் பி ஏ புல்லிஷ். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருது, நீங்கள் ஷார்ட்டாக என்ன பண்ணலாம், வெயிட் ஃபார் திஸ் லைன், இந்த பிரேக் லைனுக்குன்னு வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பை போயிட்டு சம் டார்கெட் கீப் சம் டார்கெட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் இட் ரீச்சஸ் த லோ. ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும், இட் இஸ் வெதர் இட் இஸ் பிலோ 20. சப்போஸ் இஃப் இட் இஸ் அபோவ் 80க்கு மேலே போகுது அப்படின்னா கீப் சம் மீன்ஸ் அபோவ் 80க்கு மேலே போச்சுன்னா இது வந்து டவுன் ட்ரெண்டில் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சேம் இங்கே வச்சுட்டு இங்கே கீப் சம் டார்கெட் அண்ட் இது வந்து ஷார்ப் டவுன். ஓகேங்களா. ஸோ இந்த லைன் இல்லை. ஸோ இங்கேருந்து ஒரு ஷார்ட் பீரியட், திஸ் இஸ் ஃபார் த ஷார்ட் டேர்ம், அங்கேருந்து ஒரு செல் ட்ரெண்ட் போய்க்கலாம். ஸோ ஓவர் பாட் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் அண்ட் ஓவர் சோல்ட் ஆச்சுன்னா இட் வில் பி இன் பை ட்ரெண்ட். திஸ் இஸ் அபவுட் த ஸ்டோசாஸ்டிக் இண்டிகேட்டர். இது மொமெண்டம் வந்து நான் சொல்லியிருக்கேன். அதேமாதிரி டைம் ஃப்ரேம் வந்து 14 days வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதோட டைவர்ஜென்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்குது.
ஓகேங்களா. அந்த பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட், சப்போஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா இது அப் ட்ரெண்ட். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் சார்ட்ஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஆசிலேட்டர் இண்டிகேட்டர் ப்ளஸ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு பார்த்து பேட்டர்ன்ஸ் படி எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.